பிப்ரவரி 1 முதல் 12 வரை 3 மில்லியனுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் கோலாலம்பூரில் நுழைந்துள்ளதாக போலீஸ் தெரிவித்துள்ளது. சீன புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு மக்கள் தயாராகி வருவது காரணமாக கடந்த வாரம் இந்த கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதாக அது கூறியது. அதோடு தேசிய நிகழ்ச்சிகள், விபத்துகள் மற்றும் மோசமான வானிலை நிலையும் நெரிசலை அதிகரித்தன. இதற்கு தீர்வாக போலீசார் ஆப்ஸ்லாமாட் 25 சோதனை நடவடிக்கையை தொடங்கியுள்ளனர். இதையடுத்து பேரங்காடிகள், மாநகரங்களுக்குள் நுழையும் பாதைகள் உள்ளிட்ட முக்கிய இடங்களில் கூடுதல் பணியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். உச்ச நேரத்தையும் தாண்டியும் போக்குவரத்து கட்டுப்பாடு நீட்டிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்தை சுமூகமாக்க கோலாலம்பூர் மாநகர மன்றமும் சாலை சமிக்ஞை விளக்கு நேரங்களை மாற்றியுள்ளது. விபத்துகள் நடந்தால் உடனடியாக அகற்றுவதற்காக அவசர குழுக்களும் தயார் நிலையில் உள்ளன. இந்நிலையில் ஓட்டுநர்கள் எச்சரிக்கையுடன் இருக்கவும், பயணத்தை முன்கூட்டியே திட்டமிடவும், அதிகாரிகளுடன் ஒத்துழைக்கவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. பிரிக்ஃபீல்ட் சென்ட்ரல் ஸ்வீட்டில் புது தோற்றத்துடன் வந்துவிட்டது சாரதா டெக்ஸ்டைல்ஸ். பல டிசைன்களில் அனைவருக்குமான வண்ண வண்ண ஆடைகள். அன்பர் தினத்தை முன்னிட்டு 1 மாத காலத்திற்கு சிறப்பு சலுகை இப்போது. உடனே வாங்க, பிடிச்சதை வாங்கிட்டு போங்க. சைபர் ஜெயா யூனிவர்சிட்டியின் என் MBA பயணம் எனக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. இந்த பாடத்திட்டத்தின் நெகிழ்வுத்தன்மை எனக்கு வேலை மற்றும் படிப்பை சமநிலைப்பட உதவியது. அன்பான விரிவுரையாளர்கள் மற்றும் நடை அடிப்படையான கற்றல் என்னை நிஜ வாழ்க்கை சவால்களுக்கு தயார்படுத்தியது. நான் கற்றதை நேரடியாக என் தொழிலில் பயன்படுத்த முடிந்தது.